Hey guys, how are you all? I hope you guys stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see that so உங்களோட பர்சன் கிட்ட இருந்து என்ன சில சேஞ்சஸ் வரும் லைக் அப்கமிங் டேஸ் இருக்கட்டும் லைக் இன் ஃபியூச்சர் என்னென்ன சேஞ்சஸ் வரும் when comes to this relationship. ஸோ அவங்களோட சைட்ல இருந்து அவங்க என்ன விதமான ஒரு சில ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்றத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எஸ் ஸோ என்னென்ன சேஞ்சஸ் இந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல என்னென்ன சேஞ்சஸ் அவங்க வந்து கொண்டு வராங்க அப்படின்றத பத்தி நம்ம வந்து டீட்டெயில் பிரிக்ஷனா பார்க்கலாம். ஓகே, okay, I already get 5 cards. So bottom of the deck we get the Page of Swords. ஸோ நான் ஒரு ரூன்ஸ் கார்டுமே நான் எடுக்கிறேன். ஸோ லெட்ஸ் see என்ன விதமான ஒரு சில சேஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வருது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஐ கெட் 2 ரூன்ஸ் கார்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டாரோ கார்டில் பார்த்தோம் அப்படின்னா we get the card Ten of Pentacles, we get the card Pentacles, நிறையவே இருக்கு, Knight of Pentacles, Five of Swords, Ten of Cups, Six of Pentacles, Chariot, Page of Swords. Runes we get Savlau, we get Lagos. டாரோல என்ன வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இதுலயுமே வந்திருக்கு, ரூன்ஸ்லயுமே அதே தான் வந்திருக்கு, சவுலோ அண்ட் லாகோஸ். ஓகே, எனிவே நம்ம இப்போ ஒரே ஒரு விஷயம், லெட் மீ ஜஸ்ட் கிளாரிஃபை ஒரே ஒரு விஷயம். Cool. ஓகே, ஸோ வேரல்ஸ் இப்போ வந்து நம்ம சிச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ உங்களோட பர்சன் சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா த மெயின் திங் இஸ் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இங்கே வந்து வென் கம்ஸ் டு த ஃபேமிலி மெம்பர்ஸ்னால ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கலாம். அண்ட் யாஸ் சில பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க வேர் இஸ் யுவர் கேட்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஷீ ஹேவ் பீன் அப்பியர்ட். Okay, so like yes, coming back to the topic, இங்கே வந்து எஸ் மேபி அந்த ஒரு ஃபேமிலிஸ்னால ஒரு சில ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கும் சில பேருக்கு. ஏன்னா ஃபேமிலியோட திங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக தெரியுது வென் கம்ஸ் டு உங்களோட பர்சனோட சைட்லேருந்து பார்க்கும்போது. லைக் அவங்களோட பேரண்ட்ஸோ இல்லை ஓவரால் அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து என்னன்னா அவங்களோட பேரண்ட்ஸ்னால ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க வென் கம்ஸ் டு திஸ் ரிலேஷன்ஷிப். அண்ட் அஸ் வெல் அஸ் இவங்களோட சைட்ல இருந்து ஏதாவது ஒரு சில ஸ்டெப் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாலும் அந்த ஸ்டெப்மே வந்து ரொம்ப ஒரு லேட்டான ஒரு ஸ்டெப்பா தான் இருக்கு, ஒரு டிலேயான ஒரு ஸ்டெப்பா தான் இருக்கு. ஸோ உங்களோட பர்சன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க இமீடியட்டா எந்த ஒரு ஸ்டெப்போ இல்லை எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே வந்து எடுக்கிற மாதிரி இல்லை. ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட் திங் இஸ் இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபீமேல் பர்சன், பர்டிகுலரா ஒரு ஃபீமேல் பர்சன்
லைக் அவங்க வந்து உங்களோட ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளா கூட அவங்க வந்து இருந்திருக்கலாம். ஆரல்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ஒரு சிப்ளிங்கா கூட இருக்கலாம். இப்போ உங்களோட பர்சன் கூட பிறந்தவங்க அவங்க வந்து ஒரு ஃபீமேல் பர்சனா இருக்காங்க அப்படின்னா அவங்க சம் கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு அவங்களும் ஒரு மேரேஜ் ஆன ஒரு பர்சனா இருக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் இஃப் இட் இஸ் நாட் அ மேரேஜ் கைண்ட் ஆஃப் விஷயம் இல்லை அப்படின்னா தென் இது லைக் அவங்களோட சிப்ளிங்கை பேஸ் பண்ணி தான் வருது, அவ்வளவுதான் நார்மலா. ஸோ அவங்களோட சிப்ளிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சில ஹெல்ப் பண்ணலாம். நீங்க வந்து இந்த பர்சன் வந்துட்டு ஒரு சில ஆக்ஷன்ஸ் உங்களுக்காக ஒரு சில ஃபேவர் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க எதிர்கூட பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ அவங்க உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சில ஃபேவர் வந்து உங்களுக்கு பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இந்த உங்க பர்சனோட சைட்ல இருந்து பார்க்கும்போது ஸ்டில் அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டியோ இல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டெப்போ அவங்க எடுக்கிற மாதிரி இல்ல. சோ அந்த பர்சன் வந்து என்ன ஒரு சேஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சோ இவங்களோட ஆக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. இவங்க கூட பிறந்திருந்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, சோ அவங்க ஏதாவது ஒரு சில பாசிட்டிவான ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு when comes to உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி பார்க்கும்போது. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்கேஸ் இவங்க கூட பிறந்தது வந்துட்டு ஒரு சிப்ளிங் வந்து அவங்க ஒரு ஃபீமேல் பர்சனா இல்ல, பர்டிகுலர் ஆஃப் த ஃபீமேல் பர்சனை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. கூட பிறந்தவங்க ஒரு ஃபீமேல் பர்சனா இருக்காங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரெசனேட் ஆக வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். இன்கேஸ் அவங்க கூட பிறந்தவங்க ஃபீமேல் பர்சன் யாருமே இல்ல அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே தென் த திங் ஹியர் இஸ் இங்க வந்துட்டு உங்களோட சர்க்கிள்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஏதாவது அறிமுகமாகலாம். இல்ல ஒரு சில பர்சன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, த க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்காங்க, ஒரு ஃபீமேல் பர்சன் அஸ் அ ஃபீமேல் பர்சன் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல ஒரு க்ளோஸ்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க ஏதாவது ஒரு சில விஷயம் நீங்க வந்து ஷேர் பண்ணிருக்கலாம். மேபி இன் ஃபியூச்சர் நீங்க வந்து ஷேர் பண்ண வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ இவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கிளாரிட்டியோ ஒரு சில ஒரு கைடன்ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்து அவங்க வந்து கொடுக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு யூனிவர்ஸ் மூலமா இந்த பர்சன் உங்களோட லைஃப்ல வராங்க. இந்த பர்சன் உங்களுக்கு வந்து பை யூனிவர்ஸ் மூலமா ஒரு தெரிஞ்ச பர்சன் வந்தாலும் அவங்களோட சைட்ல இருந்து உங்களுக்கு இந்த டைம்ல ஒரு சில ஹெல்ப் வந்து கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, அது நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க ஒரு பாயிண்ட்ல அவங்க உங்களுக்கு நீங்க ஆசைப்படுற மாதிரி அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா லைக் இட் இஸ் பி லைக் a divine blessing அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தோணும். அண்ட் the both the side நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்ப நீங்களும் ஸ்பிரிச்சுவலா பேஸ் பண்ணி தான் இருக்கீங்க. அண்ட் அந்த ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த ஒரு பர்சனா இருக்கட்டும் இல்ல சிப்ளிங் அந்த ஒரு ஃபீமேல் பர்சனா இருக்கட்டும், ஸோ ஃப்ரெண்ட்னாலும் ஃபீமேல் பர்சன் தான், சிப்ளிங்னாலும் ஃபீமேல் பர்சன் தான். ஸோ சிப்ளிங்கா இருக்காங்கன்னா அந்த பர்சனை நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சிப்ளிங் வந்து அவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சியா இல்ல அப்படின்னா ஃப்ரெண்ட் யாராவது வந்து ஒரு ஃபீமேல் பர்சன் உங்களுக்கு அறிமுகமாகலாம், இல்ல போஸ்ட் சர்க்கிளையும் இருக்கலாம். ஸோ மெயினா வந்து என்னன்னா அவங்க உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு நல்லதுதான் பண்றாங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு ஏதாவது ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் வரதுக்காக ஒரு சில நல்லது பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓவரால் அட் ஒரு எண்ட் ஆஃப் த டேக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஏதோ கடவுள்னால இந்த பர்சன் வந்து என்னோட லைஃப்ல எனக்கு கிடைச்சிருக்காங்க, ஒரு கடவுள்னால எனக்கு இந்த பர்சன் மூலியமா எனக்கு ஒரு நன்மை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அவங்களும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான், நீங்களும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான் அப்படிங்கறனால. ஓகே, ஸோ சம் சேஞ்சஸ் இங்க வந்து வரலாம். இந்த பர்சன் வந்துட்டு ஒரு சில ஆக்ஷன்ஸ் இந்த கனெக்ஷன்ஸ்ல வந்து எடுக்கும் போது இந்த பர்டிகுலர் பர்சன் உங்களோட வாழ்க்கையை நோக்கி ஒரு சில ஸ்டெப் அவங்க வந்து ஒரு ஐடியாஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு சில ஸ்டெப் அவங்களாவே உங்களுக்காக ஹெல்ப் பண்ற ஒரு விதமா இருக்கட்டும், அவங்க அந்த விஷயத்த பண்ணும் போதுதான் உங்களோட பர்சன் வந்துட்டு இந்த கனெக்ஷன்ல கொஞ்சமாவது இன்வால்வ் ஆவாங்க. உங்க பர்சனை பொறுத்தளவுக்கு என்னன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் யாராவது கொடுத்தாதான் இந்த கனெக்ஷன்ல இந்த பர்சன் ஏதாவது ஒரு சில ஸ்டெப் ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் அவங்க வந்து கொண்டு வர மாதிரி இருக்கு. மற்றபடி பர்சனலா பார்க்கும்போது அவங்க வந்து என்னன்னா லைக் அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு வந்து தயங்குறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கே இந்த பர்சன் வந்துட்டு லைக் இது இப்ப எடுத்தா கரெக்டா இருக்குமா, கரெக்டா இருக்காதா, இல்ல இதுக்கு ஒரு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்தா பார்ப்போமே, நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா பார்ப்போமே அப்படின்ற ஒரு மென்டாலிட்டில தான் இருக்காங்க. சோ இப்போ இந்த மாதிரி ஒரு சில ப்ரெஷர் அதர் பர்சன்ஸ்னால ஒரு சில ப்ரெஷர் வரும்போது தான் இவங்க வந்து ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. சில பேர் வந்துட்டு பைசஸ், கேன்சர், ஸ்கார்பியோவா இருக்கலாம், வாட்டர் சைன் அண்ட் அஸ் வெல் அஸ் எர்த் எலிமெண்டோட எனர்ஜிஸ்மே இங்க இருக்கு. ஃபயர் சைனோட எலிமெண்ட் ஏர் எல்லாமே தான் இங்க பிரசன்டபிளா இருக்கு. பட் மேஜர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபயர், வாட்டர் அண்ட் எர்த்.
ஸோ Taurus, Virgo, Capricorn, Pisces, Cancer, Scorpio and like fire element like Aries, Leo and Sagittarius. மற்றபடி எல்லாமே இங்கே ப்ரெசென்டபிளா இருக்கு. ஏர் எலிமெண்ட் எல்லாமே இங்கே ப்ரெசென்டபிளா இருக்கு. ஆல் 4 எலிமெண்ட்ஸுமே இங்கே ப்ரெசென்டபிளா இருக்கு. பட் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுங்கன்னா நான் சொன்னேன். சில பேர் வந்துட்டு லைக் Pisces and earth, I mean water and earth combinations couple நிறையவே இங்க வந்து ரீடிங்ஸ்ல வந்து தெரியுது. அண்ட் சில விஷயம் ரொம்ப அக்யூரேட்டாவும் இருக்கு. Cancer and Gemini kind of a couple combination அந்த மாதிரியும் இருக்கு. ஓகே, ஸோ Pisces and Taurus, Cancer and Gemini and yeah, Cancer and Taurus. ஸோ இது மாதிரி விஷயம் நிறைய இருக்கீங்க. ஓகே, ஸோ ஓவரால் வந்து பார்த்தோம் அப்படின்னா some kind of an positive changes in the relationshipல வரும். பட் அந்த பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் வரதுக்கு ஒரு பர்சன் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்புமே வர வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓகே, பட் சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் இப்போதைக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அண்ட் as well as இந்த பர்சன் உங்களுக்கு வந்து ஒரு சில சப்போர்ட் பண்ணும்போது தான் நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க வந்து பார்க்க முடியும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் we can see உங்க பர்சனோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ ஓவரால் வந்துட்டு சேஞ்சஸ் வந்துட்டு வேற ஒரு பர்சன் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆக்ஷன் கொடுக்கறப்போ, ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறப்போ தான் அங்க ஒரு ஆக்ஷனே வருது. இன்னொரு பர்சன் வந்து ஃபோர்ஸ் பண்றப்போ தான் அங்க ஆக்ஷனே வருது. ஸோ ஓவரால் இப்போ அவங்களோட ஒரு சிப்ளிங்கா இருக்காங்க அப்படிங்கிறப்போ, அவங்க சிப்ளிங்கா இருந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சிச்சுவேஷன்ஸ்க்காக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ஸ்க்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் சி பர்சன் ஃபீலிங். சில பேருக்கு வந்து என்னன்னா லைக் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க. பட் எனிவே ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து ஒரு கர்டசி, ஐ மீன் அவங்க ஏதாவது லைக் இறக்கப்படலாம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸ்ல உங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்களோட மனசு மாறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ லெட்ஸ் see your person feelings. Okay, I'm getting a lot of cards. I want you. We get the message, I want you. ஸோ இந்த பர்சனுக்கு நீங்க தேவை, பட் ஆனால் அவங்க எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே ஆனால் எடுக்க மாட்டேன்றாங்க. That is so good. ஆக்ஷன்ஸ் எடுக்கும்போது அவங்க ரொம்ப ஒரு லேட்டான ஒரு ரியாக்ஷன்ஸ்ல இருக்கு அவங்களோட விஷயம். லெட்ஸ் see என்னென்ன மெசேஜ் அடுத்து வந்துருக்குன்றத பார்க்கலாம். ஐ ரீப்ளே ஒரு கான்வர்சேஷன் ஓவர் அண்ட் ஓவர். ஸோ அது இங்க இருந்துச்சு. இந்த பர்சன் அவங்களை வந்து ஸ்பை பண்ணலாம், நீங்க என்ன பண்றீங்க என்ன செய்றீங்கன்றதை இந்த பர்சன் வாட்ச் பண்ணலாம். லைக் அதான், ஸோ நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றத தூரத்துல இருந்து இந்த பர்சன் வாட்ச் பண்ணலாம். லைக் சோஷியல் மீடியாஸ் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஐ டோன்ட் ரியாக்ட் வென் பீப்புள் மென்ஷன் யூ. ஸோ டெஃபினட்டா இந்த பர்சன் இந்த மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன்ஸ் தான் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. யாரு என்ன பேசினாலும் அவங்க வந்து லைக் உங்களை பத்தி அவங்க வந்து எதுவுமே கண்டுக்காத மாதிரியும், அவங்களுக்கு அதுல வந்து எந்த விஷயமே பாதர் ஆகாத மாதிரியும் அவங்க வந்து ரியாக்ட் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். we need to let each other go. ஸோ இது அந்த பர்சன் கண்டிப்பா பண்ணியிருந்திருப்பாங்க. பாஸ்ட்ல இந்த பர்சன் வந்துட்டு உங்களோட சைட்ல எந்த ஒரு சப்போர்ட்டுமே அவங்க வந்து பண்ணிருக்காம அவங்களோட லைஃப்ல என்ன ஒரு செல்ஃபிஷா கூட அவங்க ஒரு டிசிஷன் எடுத்திருக்கலாம். அவங்களோட ஒரு ப்ரையாரிட்டி வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்க வந்து கன்சிடர் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அந்த நெக்ஸ்ட் திங் இஸ் we get I am grateful for the spiritual lesson. சில விஷயம் இந்த பர்சன் வந்து கத்துப்பாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ லைக் இந்த பர்சன் கத்துக்கிட்டாலே இப்போ 10 to 20% தான் இருக்கும். பட் இந்த சினாரியோ நடக்கும் பாத்தீங்களா, when comes to like other persons இன்வால்வ் ஆயிட்டு உங்களுக்கு ஒரு சில ஹெல்ப் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மூமெண்ட்ல இந்த பர்சன் இன்னும் நிறைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி நிறைய கத்துக்கலாம். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இந்த சென்ஸ் வந்து பார்க்கும்போது எப்படி கத்துப்பாங்க அப்படின்னா நிறைய விஷயம் உங்களுக்கு அகேன்ஸ்டாவே போகும். ஸோ அந்த மூமெண்ட்ல இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரு ஆளுக்கு பாதிப்பு இருக்கும், ஒரு ஆளுக்கு அதை பத்தின எந்த கவலையும் இருக்காது. ஸோ அந்த கவலை இல்லாத ஒரு பர்சனோட லைஃப்ல அந்த மாதிரி ஒரு கவலையை உருவாக்கும் போது தான் அந்த பர்சனுக்கு புரிய தெரியும் லைக் நம்ம எவ்வளவு தூரம் இன்னொரு பர்சன் நம்ம வந்து ஹர்ட் பண்ணிருக்கோம். ஸோ அப்ப அவங்களுக்கும் இந்த மாதிரி தான் அவங்களும் பெயின்ஃபுல்லா அவங்க ஹேண்டில் பண்ணிருப்பாங்க அந்த சிச்சுவேஷன்ஸை அப்படின்ற மாதிரி அவங்க அப்பதான் ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரியலைஸோட பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் அதுக்கு அந்த ஆக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் எடுக்கிறது வரும். ஓகேங்களா, ஸோ அதுதான் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ் இங்க பார்க்கும்போது. ஸோ இது கடவுள் தான் அந்த விஷயத்த வந்து கத்துக் கொடுப்பாங்க. ஸோ அதை கத்துக் கொடுக்கறப்போ அது எப்படி கத்துக் கொடுப்பாங்கன்னா த குட் கர்மா அண்ட் த பேட் கர்மா. ஸோ அந்த கர்மாஸை பேஸ் பண்ணி தான் இங்க விஷயம் எல்லாமே இருக்கு. ஸோ
இவங்க வந்துட்டு அந்த பேட் கர்மா இன்னொரு பர்சனை வந்து அஃபெக்ட் பண்றது, இன்னொரு பர்சனை வந்து ஹர்ட் பண்ற மாதிரி பிஹேவ் பண்றது. ஸோ அந்த பேட் கர்மாஸ் இந்த பர்சனுக்கு வந்து புரிய வரும். அதுதான் இங்க வந்து ஸ்பிரிச்சுவல் லெசனா இருக்கு. ஐ எம் நாட் அவைலபிள், ஸோ ஸ்டில் யூ கேன் சீ திஸ். இந்த பர்சனோட சைட்ல இருந்து எப்படி ஒரு மிக்ஸ்டு சிக்னலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் அவங்க வந்து லைக் அந்த மாதிரி ஒரு அவைலபிளா அவங்க இல்ல. அதுதான் நம்ம சொன்னது. அவங்க இது ஸ்டெப் எடுக்கிறதும் கொஞ்சம் லேட்டா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ விஷ் திங்ஸ் குட் பி டிஃபரெண்ட். ஸோ சம் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ்ல இவங்க வந்து சில விஷயங்கள்ல ஒரு சில சேஞ்சஸ் வரணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. யூ அண்ட் ஐ வர் டூ யங். I couldn't let you get close to me. So this again. So இந்த பர்சனோட சைட்ல இருந்து பாக்குறப்ப somehow லைக் நீங்களும் இந்த பர்சனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு மாதிரி இன்னசென்டா இருக்கீங்க. இன்னும் சில விஷயத்த வந்து நீங்க வந்து மெச்சூரா வந்து ஹேண்டில் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்டல் மைண்ட் செட்மே அவங்க வச்சிருக்காங்க. அண்ட் சொல்லஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் திருப்பி இந்த பர்சன் வந்துட்டு அகெயின் அந்த ஒரு கமிட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கேல் வரும்போது இவங்க திருப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டெப் பேக் ஆன மைண்ட் செட்லயே தான் இருக்காங்க தவிர்த்து மற்றபடி அந்த கமிட்மெண்டோட ஸ்கேல்ல அவங்க இன்னும் வரல. இதுதான் நம்ம பார்த்திருந்தோம். இவங்க வந்துட்டு லைக் ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறப்ப அவங்க வந்து ப்ராப்பரா அந்த ஸ்டெப்பை வந்து டக்குன்னு எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே இல்ல, இமீடியட் ஆக்ஷன்ஸோ ஒரு இன்ஸ்டன்ட் ஆக்ஷன்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ரொம்ப லேட்டா ரொம்ப சோபரா தான் இந்த பர்சன் வந்து ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. பட் அதுதான் லைக் இவங்களோட சைட்ல இருந்து ஒரு ஆக்ஷன்ஸ் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறப்போ அதர் பர்சன்ஸோட இன்வால்வ்மெண்ட் அவங்க ஒரு சில ஃபோர்ஸ் பண்ணும்போது தான் the things will be get to be happen in a right way. ஓகேங்களா? So these are things I can see in your reading guys. Hope நான் என்னென்ன பார்த்தனோ எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஹோப் அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விதத்துல ஒரு கைடன்ஸ் அண்ட் அலாட் அண்ட் லைக் உங்களுக்கு இது மூலமா ஏதாவது ஒரு சர்டன் ஐடியாஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இஃப் அட் ஆல் உங்களுக்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆயிருக்கு, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது போல மல்டிபிள் டேரோடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டேரோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைலை நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ரீடிங்ஸ் எல்லாமே அதுல அவைலபிளா இருக்கும். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் எப்ப நீங்க பார்த்தாலுமே அது ரெசனேட் ஆகலாம் செய்யும். பிகாஸ் இட் இஸ் அ டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் இது போல உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ரெக்வஸ்ட் டாபிக்ஸ் வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க கேட்கிற அந்த டாபிக்ஸ் வந்து நான் ஃபியூச்சர்ல நான் வீடியோஸ் எடுத்து நான் அப்லோட் பண்றேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து புக் பண்ண நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸோ இதர் என்னோட வாட்ஸ்அப்ல என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் ஹைலைட் கமெண்ட்ல கொடுத்துப்பேன். அண்ட் அஸ் வெல் இந்த வீடியோலவே நான் பின் பண்ணிருப்பேன். டீடைல்ஸ் எல்லாமே நீங்க லிங்க் என்கிட்ட ரீச் அவுட் பண்ணாலே போதும். அண்ட் உங்களோட ரீடிங்ஸ் பர்சனல் ரீடிங்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். இன் சச் கைண்ட் ஆஃப் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி 48 ஹவர்ஸ் அவ்வளவுதான். ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து ரீடிங்ஸ் எல்லாமே நான் டெலிவரி பண்ணிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் நீங்க இது போல டாரோ ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க கத்துக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஸோ கிளாஸஸ்மே நான் வந்து டீச் பண்ண தான் செய்யறேன். ஸோ லைவ் இன்ட்ராக்ஷன் கிளாஸஸ் தான் எல்லாமே. அண்ட் எனக்கு டோட்டலா இதுல வந்து 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க வந்து கத்துக்கலாம். சோ சிம்பிள் தான். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளோட போன் நம்பர் இருக்கு, 10 digit ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. அதுவே நம்ம வந்து சில டைம் நம்ம மறந்து போறோம். பட் ஒரு 78 கார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த 78 கார்ட்ஸை எவ்வளவு ஈஸியா நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு ரெப்ரசன்டேஷன்ஸோட தான் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் உங்களுக்கு ரொம்ப ஈஸியஸ்டான வேலை நம்ம வந்து டீச் பண்ணுவோம். சோ நீங்க ஈஸியாவே லைக் டாரோ ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து கத்துக்கலாம். சோ அதை பத்தின விஷயம் உங்களுக்கு வந்து லைக் அதுல ஆர்வம் இருக்கு, கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கு அப்படின்னா அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக நீங்க சேம் என்னோட வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அதுல நம்ம பாத்துக்கலாம். நான் உங்களுக்கு அதில் சென்ட் பண்ணிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tarot 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் Tarot பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டு ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்குமே இது மூலியமா ஒரு காஷன் ஒரு அலர்ட் ஒரு கைடன்ஸ் அவங்களுக்குமே வந்து கிடைக்கட்டும். So please give your support. உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எனக்கு வந்து அது ஒரு டெய்லி நீங்க உங்களோட சப்போர்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் நான் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப ஒரு மோட்டிவேஷன்ஸா இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஸோ ப்ளீஸ் கிவ் யூர் சப்போர்ட். அண்ட் கைஸ் அகைன் ஐம் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் த சேம் திங். ப்ளீஸ் கிவ் யூர் சப்போர்ட். அண்ட் உங்களுக்கு ஜோடியாக் சைன் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா என்னோட செகண்டரி யூடியூப் சேனல் இருக்கு. அதோட லிங்க்குமே இந்த ஹைலைட் கமெண்ட்ல நான் கொடுத்துருப்பேன். நீங்க பாருங்க. ஸோ அதுலயுமே உங்களோட சப்போர்ட் நீங்க வந்து கொடுங்க. ஸோ அப்கமிங் மந்த் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே அதுல நீங்க வந்து பார்க்கலாம். சோ ஒரு சில பேருக்கு கரியரோட ப்ரெடிக்ஷன்ஸ் பத்தி நீங்க கேட்டீங்க. சோ கரியர் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே அதுல கவர் அப் ஆகும். சோ யூ கேன் ப்ளீஸ் வாட்ச் இட். நான் அப்லோட் பண்றேன். பிகாஸ் எப்படி இருந்தாலும் மார்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? சோ சீக்கிரமா நான் வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன் உங்களுக்காக கண்டிப்பா. சோ ஸ்டே டியூன்ட். See you guys in next week. Until love you all. Take care. Bye bye.